வருக வணக்கம். நம்மளுடைய Modal Auxiliary செக்மெண்ட்ல அடுத்தடுத்து இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த will, would, shall, should, can, could, may, might, must எல்லாமே சென்டென்சஸ்ல எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்த்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்ல இன்னைக்குமே ரெண்டாவதா இருக்கக்கூடிய would. இந்த would ஆனது சென்டென்சஸ்ல வர்றப்போ அதோட மீனிங் என்னவா இருக்கும், எந்த டென்ஸ்ல எப்படி வரணுங்கிறதையும் அடுத்தடுத்து எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். நோட்ஸ் எடுக்க நீங்களும் ரெடியா இருந்தா எல்லாரும் வழக்கம் போல சேர்ந்து சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த would ஆனது இங்கிலீஷ்ல பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த I, we, you, he, she, it, they இதுல எதுக்கு வேணாலும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்றப்போ அதோட மீனிங் ஒரு ஆக்ஷன், ஒரு வேலையானது நடந்திருக்கும். நாம ஏற்கனவே வில் பார்க்கறப்போ போன வீடியோல இந்த வில்லானது ஒரு ஆக்ஷன், வேலையானது இனிமே நடக்கும் அல்லது நடந்தே தீரும் அப்படின்னு ரெண்டு விதமா பார்த்திருந்தோம். இந்த வில்லானது ஐக்கும் வீக்கும் வந்ததுன்னா ஒரு ஆக்ஷன் நடந்தே தீரும் அப்படின்னும், மீதி இருக்கக்கூடிய யூ, ஹி, ஷி, இட், தேக்கு வர்றப்போ ஒரு ஆக்ஷன் ஆனது சாதாரணமா இனிமே நடக்கும் அப்படிங்கிறதையும் ரெண்டு விதமா இந்த வில்லானது குறிப்பிட்டது. ஆனா இந்த would பொறுத்த வரைக்கும் ஒரே மீனிங் தான். எல்லா இடத்துலையுமே ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும் அப்படிங்கறத மட்டும் குறிப்பிடும். எக்ஸாம்பிள் பாருங்க. At this time he would cut the woods. இந்நேரம் அவரு மரக்கட்டைகளை வெட்டி இருப்பார். இந்த ஆக்ஷன் நடந்திருக்கும். The train would reach the station. தொடர்வண்டி நிலையத்தை அடைந்திருக்கும். இந்த ஆக்ஷனும் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த would ஆனது. இந்த I, we, you, he, she, it, they இதுல எங்க வந்தாலும் அல்லது இதுக்கு பதிலா நேம்ஸை யூஸ் பண்ணி, அதாவது நவுன்ஸை யூஸ் பண்ணி வந்தாலும் அங்கேயுமே ஒரே மீனிங்ல தான் வரும். ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும் அப்படிங்கறத மட்டும் குறிப்பிடும். ஏன் இந்த வில்லானது நடக்கும்ங்கிறதையும் would ஆனது நடந்திருக்கும்ங்கிறதையும் குறிப்பிடுதுன்னா நீங்களே ஈஸியா சொல்லிடுவீங்க, இந்த வில்லோட பாஸ்ட் மோட் தான் இந்த would. அப்போ பாஸ்ட் டென்ஸா அப்படிலாம் கிடையாது. ஒரு சிலர் இது இப்படி பாஸ்ட் மோட குறிப்பிடுறதுனால பாஸ்ட் டென்ஸ்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருவேளை இந்த சென்டென்ஸ் ஆனது பாஸ்ட்ல வந்திருந்தா சிம்பிள் பாஸ்ட்ல he cut the woods, அவர் மரக்கட்டைகளை வெட்டினார்னும், பாஸ்ட் கண்டினியூஸ்ல he was cutting the woods, அவர் மரக்கட்டைகளை வெட்டி கொண்டிருந்தார் இந்த மாதிரியும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல he had cut the woods, அவர் மரக்கட்டைகளை வெட்டியிருந்தார், இந்த ஆக்ஷன் நிறைவடைந்திருந்தது இந்த மாதிரியும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல வந்தாலும் he had been cutting the woods, அவர் மரக்கட்டைகளை வெட்டி வந்து கொண்டிருந்தார், இந்த ஆக்ஷன் நடந்து முடிந்து கொண்டிருந்தது, நிறைவடைந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறதையும் குறிப்பிடும். இப்படி இந்த பாஸ்ட் டென்ஸ்ல 4 வகைகளா எந்த இடத்துல யூஸ் பண்ணாலுமே அதுக்குன்னு தனித்தனி டென்ஸ் மார்க்கர்ஸ் இருக்குது. அதனால இதை எடுத்துட்டு போய் பாஸ்ட்னெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வில்லுன்னு வந்தாலும் would வந்தாலும் ரெண்டுமே ஃபியூச்சர் டென்ஸ் தான் குறிப்பிடும். ஒரு சின்ன வித்தியாசம், ரெண்டுக்கும் மவுட்ஸ் வேற வேறையா இருக்குது. வில்லானது இனிமே நடக்கும்ங்கிறதையும் would ஆனது இந்நேரம் நடந்திருக்கும். At this time he would cut the woods, அவர் மரக்கட்டைகளை வெட்டி இருப்பார், இந்நேரம் இந்த ஆக்ஷன் நடந்திருக்கும். இப்படி மட்டும் மாறும். இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா ரெண்டுமே ஃபியூச்சர் டென்ஸையே குறிப்பிடும் அப்படிங்கறது மட்டும் அழுத்தம் திருத்தமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா ஒரு சிலர் எல்லாம் பாஸ்ட் டென்ஸையும் இந்த மாதிரி ஃபியூச்சர் டென்ஸையும் சேர்த்து யூஸ் பண்றாங்களே. ஒரே சென்டென்ஸ்ல அப்படி ஒருவேளை இந்த would வந்து மாட்டிக்கிச்சுன்னா, எக்ஸாம்பிள் பாருங்க. If they came earlier they would catch the train. அவங்க சீக்கிரம் வந்திருந்தாங்கன்னா ட்ரெயினை பிடிச்சிருந்திருப்பாங்க. இப்படி 2 டென்சஸ் இருக்குது. இந்த மாதிரியான கேசஸ் எல்லாமே கண்டிப்பா ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல தான் நடக்கும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னாலே நமக்கு ஏற்கனவே தெரியும், அதுல சபார்டினேட் கிளாஸும் மெயின் கிளாஸும் சேர்ந்து வரும். அந்த குறிப்பிட்ட சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய முழுமை பெறாத ஒரு பகுதி சபார்டினேட் கிளாஸ்னும், முழுமை பெற்று மெயினா அந்த சென்டென்ஸ்க்கு முழுமையான மீனிங்கை கொடுக்கக்கூடிய பகுதி மெயின் கிளாஸ்னும் சொல்வோம். அப்படி இந்த இடத்துல if they came earlier அப்படிங்கிறது பாதி மீனிங்கோட அவர்கள் சீக்கிரம் வந்திருந்தார்கள் எனில் அப்படின்னு தொங்கிட்டு இருக்குது. இதுதான் சபார்டினேட் கிளாஸ்னு சொல்றோம். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லயும் மீதி இருக்கக்கூடிய they would catch the train, அவங்க ட்ரெயினை பிடிச்சிருந்திருப்பாங்க அப்படிங்கிறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல மெயின் கிளாஸா முழுமையான மீனிங்கோட அமைஞ்சிருக்குது. இப்படி வர்றப்போ அந்த சென்டென்ஸ்க்கு எது முக்கியமா தேவை, எது இல்லாம அந்த சென்டென்ஸ் முழுமை பெறாதுங்கிறத மட்டும் கவனிக்கணும். அப்படி பார்க்கறப்போ they would catch the train இதை தூக்கிட்டோம் அப்படின்னா
அவங்க சீக்கிரம் வந்திருந்தாங்கன்னா அப்படின்னு முழுமையான மீனிங் இல்லாம இந்த சபார்டினேட் கிளாஸ் மட்டும் இருக்கும். அப்போ மெயின் கிளாஸ் தான் இந்த இடத்துல மெயினா தேவைப்படுது. அப்படிங்கிறதுனால மெயின் கிளாஸ்ல எந்த டென்ஸ் இருக்குதோ அதை தான் நாம ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் they would catch the train. அவங்க ட்ரெயினை பிடிச்சிருந்திருப்பாங்க. இந்த ஆக்ஷன் நடந்திருக்கும் அப்படின்னு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்குது. ஸோ இதை தான் நாம இந்த முழுமையான சென்டென்ஸ்க்கு டென்ஸாவும் எடுத்துக்கணும். இவ்வளவுதான் சிம்பிள். எங்க எப்படி வந்தாலும் இந்த would ஆனது ஃபியூச்சர் டென்ஸ்ல ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும் அப்படிங்கறத மட்டும் குறிப்பிடும். இப்போ வரைக்குமே இத வெறுமனே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல would பிளஸ் பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் verb அதுலயும் do ஃபார்ம்ல வந்திருக்கக்கூடிய cut, reach அப்படிங்கக்கூடிய இந்த பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் verb-ஓட சேர்த்து யூஸ் பண்ணி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும் அப்படிங்கறத மட்டும் பார்த்திருக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அண்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இது மூணுத்துலயும் இந்த வேர்ட் ஆனது எப்படி வருங்கிறத ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல எல்லாருமே ஈஸியா சொல்லிடுவீங்க. ஃபியூச்சர் கண்டினியூஸ்னாலே ஒரு ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்கும், ஃபியூச்சர்ல நடந்து கொண்டிருக்கும்ங்கிறத குறிப்பிடும். இதை வில் வச்சு பார்க்கறப்போ இனிமே ஒரு ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்கும்னு பார்த்தோம். அப்போ would யூஸ் பண்றப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. he would be cutting the woods. அவர் மரக்கட்டைகளை வெட்டி கொண்டிருந்திருப்பார். இந்த ஆக்ஷன் நடந்து கொண்டிருந்திருக்கும் அப்படிங்கறத குறிப்பிடும். இதோட verb format நாம ஏற்கனவே will plus be plus ing verb present participle form of main verb இது மூணுத்தையும் சேர்த்து will பார்க்கறப்ப பார்த்திருந்தோம். இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன சேஞ்ச். willக்கு பதிலா would மட்டும் ஆட் பண்ணி would plus be plus ing verb present participle form of main verb-ஐயும் சேர்த்து யூஸ் பண்றப்போ இந்த ஆக்ஷன் நடந்து கொண்டிருந்திருக்கும் அப்படிங்கறத மட்டும் குறிப்பிடும். அடுத்ததா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் சரியா சொல்லிட்டீங்க. ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும், இனிமே ஃபியூச்சர்ல நிறைவடைந்திருக்கும்ங்கிறத குறிப்பிடும். அங்கேயுமே இந்த would யூஸ் பண்றப்போ he would have cut the woods. அவர் மரக்கட்டைகளை வெட்டி இருந்திருப்பார். இந்த ஆக்ஷன் நிறைவடைந்திருந்திருக்கும், முடிஞ்சிருந்திருக்கும், ஃபியூச்சர்ல முடிஞ்சிருந்திருக்கும் அப்படிங்கறத would plus have plus past participle form of main verb cut, written, taken, spoken இது மாதிரிலாம் வரக்கூடிய past participle form of main verb-ஐயும் சேர்த்து எழுதுறப்போ future perfect tense-ல இந்த ஆக்ஷன் நடந்திருந்திருக்கும் அப்படிங்கறது மட்டும் இந்த would ஆனது குறிப்பிடும். அடுத்ததா future perfect continuousலயும் சரியா சொல்லிட்டீங்க. நிறைவடைந்து கொண்டிருக்கும் அப்படின்னு will பார்க்கறப்போ பார்த்திருந்தோம். அதுவே பாஸ்ட் மோட்ல would யூஸ் பண்றப்போ நிறைவடைந்து கொண்டிருந்திருக்கும், நிறைவடைந்து கொண்டிருக்கும் கிடையாது, நிறைவடைந்து கொண்டிருந்திருக்கும் அப்படின்னு பாஸ்ட் மோட்ல மட்டும் மாறும். அதே எக்ஸாம்பிள அப்படியே பாருங்க. he would have been cutting the woods. அவர் மரக்கட்டைகளை வெட்டி வந்து கொண்டிருந்திருப்பார். ரொம்ப நேரமா நடந்து வந்த அந்த ஆக்ஷன் நிறைவடைந்து கொண்டிருந்திருக்கும் அப்படிங்கறத would plus have plus been plus ing verb சொல்லக்கூடிய present participle form of main verb cutting-ஐயும் சேர்த்து யூஸ் பண்றப்போ இந்த ஆக்ஷன் நிறைவடைந்து கொண்டிருந்திருக்கும் அப்படிங்கறத மட்டும் குறிப்பிடுது. இது இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த would ஆனது சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அண்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ்லயும் எங்க வந்தாலும் ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும் அப்படிங்கறத மட்டும் குறிப்பிடுது. அடுத்ததா இது கேள்வி கேட்கிற மாதிரி questions-ல வந்திருந்தா எக்ஸாம்பிள் பாருங்க. would he cut the woods? when would he stop it? இந்த மாதிரி அவர் மரக்கட்டைகளை வெட்டி இருந்திருப்பாரா அப்படியும் எப்போது நிறுத்தி இருந்திருப்பார் இந்த மாதிரியும் ஒரு ஆக்ஷன் நடந்திருக்குமா அப்படிங்கறத மட்டும் குறிப்பிடும். அப்படி வர்றப்போ இந்த would plus cut, would plus stop இது மாதிரியான present form of main verb do form verb சேர்த்து எழுதுறதுக்கு பதிலா ரெண்டா பிரிச்சு நடுவுல சப்ஜெக்ட் ஆட் பண்ணி would he cut the woods? அவர் மரக்கட்டைகளை வெட்டி இருப்பாரா? இந்த ஆக்ஷன் நடந்திருக்குமா அப்படிங்கறத எஸ் ஆர் நோ டைப்ல ஒரு பைபோலார் கொஸ்டின் ஆகவும் WH கொஸ்டினா வந்தாலும் when would he stop it? அவர் எப்போது நிறுத்துவார்? இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த would நெகட்டிவா யூஸ் பண்றப்போ சரியா சொல்லிட்டீங்க. would plus notனும் யூஸ் பண்ணலாம் அல்லது ஷார்ட்டா கான்ட்ராக்டட் ஃபார்ம்ல wouldn't-னும் யூஸ் பண்ணிக்கலாம். he wouldn't cut the woods. அவர் மரக்கட்டைகளை வெட்டி இருக்க மாட்டார். The train wouldn't reach the station. தொடர் வண்டி நிலையத்தை சென்றடைந்திருக்காது. சோ இந்த would ஆனது பாசிட்டிவ்ல வந்தப்போ ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும்ங்கிறதையும் இப்போ இப்படி நெகட்டிவ்ல வர்றப்போ நடந்திருக்காதுங்கிறதையும் குறிப்பிடுது. அடுத்ததா நிறைய பேர் would plus be
would beன்னு சேர்த்து யூஸ் பண்றத பார்த்திருப்பீங்க. இதோட மீனிங் ஏற்கனவே இந்த be ஆனது be careful, be ready, அப்படி இரு இப்படி இரு அப்படின்னுலாம் இருங்கிற மீனிங்க குறிப்பிடும். கூடவே இந்த would-ம் சேர்ந்து வர்றப்போ ஏற்கனவே would ஆனது நடந்திருக்கும்ங்கிறத குறிப்பிடும். beயும் சேர்ந்து வந்தா சரியா சொல்லிட்டீங்க, இருந்திருக்கும்ங்கிறத குறிப்பிடும். he would be there, they would be there, அவன் அங்கே இருந்திருப்பான், அவர்கள் அங்கே இருந்திருப்பார்கள். அப்படியும் நெகட்டிவ்ல வர்றப்போ he wouldn't be there, அவன் அங்கே இருந்திருக்க மாட்டான். இந்த மாதிரி be சேர்ந்து வர்றப்போ இருந்திருக்கும் அல்லது இருந்திருக்காது. இந்த ரெண்டு மீனிங்லயும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஒட்டுமொத்தமா இந்த would ஆனது சாதாரணமா wouldன்னு வர்றப்போ ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும்ங்கிறதையும், நெகட்டிவ்ல வர்றப்போ would not அல்லது wouldn't வந்து நடந்திருக்காதுங்கிறதையும், லாஸ்டா would beன்னு வர்றப்போ இருந்திருக்கும் அல்லது இருந்திருக்காதுங்கிறதையும் குறிப்பிடும்ங்கிறதையும் இந்த would ஆனது ஒட்டுமொத்தமா 4 டென்சஸ்ல சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அண்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படியெல்லாம் வருதுங்கிறதையும் எக்ஸாம்பிள்ஸ் மூலமா ரொம்பவே தெளிவா பார்த்து முடிச்சாச்சு. இது மாதிரியே மீதி இருக்கக்கூடிய மாடல் ஆக்ஸிலரிஸ் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இப்போ வரைக்குமே உங்களுக்கு இந்த woodல இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு வச்சிருங்க. நீங்க ஒருவேளை இவ்வளவு தூரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இருந்திருக்க நம்ம சேனல் Intellect.